இப்போ கிழிச்ச மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். கிழிச்ச மீனும் நல்லாயிருக்கும், நல்லா சதையாக இருக்கும், முள்ளே இருக்காது, பசங்களால் சாப்பிடுவாங்க. நமக்கும் முள் மீன் சாப்பிடலாம் பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும் சாப்பிட. பாருங்க, மண்டையை க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ஈஸி தான் நமக்கு. நான் எப்போவுமே வெட்டி வாங்கிட்டு வந்துடுவேன். நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தேன் முழுசாக. பாருங்க, ஆனால் மெனக்கடணும், நல்லா கழுவணும். இவர் உள்ளே எதுவுமே இல்லை பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அந்த உள்ளே சிவப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துடணும், இல்லைன்னா கசக்கும். கொஞ்சம் பிச்சு போட்ட உடனே சாப்பிட மாட்டாங்க, ஆம்பளைங்கெல்லாம் திட்டுவாங்க. இவர் இப்போ அதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் அதே மாதிரி தலையை கிள்ளிட்டு இந்த மாதிரி வயிறு பகுதி இப்படியே கட் பண்ணிவிட்டு கத்திரிக்கோள் தான் ஈஸியாக இருக்கும். கத்தியெல்லாம் சரி வராது, டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். இது பாருங்க, ஆனால் கையில் முள் ஏறாமல் பார்த்துக்கோங்க, கரெக்டுன்னு முள் ஏறிடும். இது பாருங்க, எவ்வளோ க்ளீனாக இருக்கும் மீன். இது பாருங்க, இதே மாதிரி எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி பாருங்க. தலை இதெல்லாம் கிழிட்டு வால் பகுதி எல்லாம் எடுத்துட்டு வயிற்று பகுதியை நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். ஐஸே எங்கள் ஊரில் ஐஸ் இல்லாத மீன் கிடைக்கும். சில ஊரில் ஐஸ் போட்டு வைப்பாங்க, எங்கள் ஊரில் ஐஸ் இல்லாத மீன் தான் கிடைக்கும். ஐஸ் இல்லாத மீன் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை நம்ம எல்லாத்தையும் கழுவிட்டோம், அடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மீனையும் நல்லா உள்ளெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை இந்த கல்லை பற்றி உங்களுக்கு நான் உரசுறதுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த சிமெண்ட்டு கல்லை வச்சு நல்லா உரசணும். இப்படி உரசுனீங்கன்னா தான் அது மேலே உள்ள வெள்ளையாக வருது பாருங்க. அதில் மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். மீன் கறி அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சமைச்சாதான் உடம்புக்கு எந்த உபாதைகளும் இருக்காது, இல்லைன்னா வாந்தி இருக்கும், வயிற்றால் போகும். அதெல்லாம் நம்ம சமையலில் செய்கிற பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் அனாவசியமாக டாக்டர்கிட்ட போகணும், அப்புறம் அவர் ஃபுட் பாய்சன் ஆகிட்டும்பார். இதெல்லாம் நம்ம செய்கிற சமையலை பொறுத்து தான் இருக்குது. ஈஸி தான், சும்மா 2 வருஷம்னா போதும். இந்த மாதிரி ஒரு சிமெண்ட்டு கல் எங்கேயாவது இருக்கும், வீடெல்லாம் கட்டுறாங்கல்ல, அங்கெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு கல் 2-3 கல் எடுத்தாந்து வச்சுக்கோங்க. இவருங்க இப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்க. இவருங்க நல்ல டேஸ்ட்டாக நம்ம வீட்டுக்காரவங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கணும், நம்மளும் சாப்பிடுவோம். இப்போ பாருங்க, எல்லாமே கழுவிட்டா, எல்லாமே உரசிட்டேன். இப்போ கல்லை கழுவிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ நல்லா உரசி கழுவுறதுக்கும் எப்படி பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் நல்லா ட்ரை பண்ணுங்கள் கழுவுறதுக்கு. மீன் கழுவ அழுப்பு பார்க்காதீங்க. இது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.